ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் மேங்கோ புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி மேங்கோவை கட் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்லைசஸாக. கார்ன்ஃப்ளவர், பால், லெமன், இது சுகர். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மேங்கோவை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒரு மிக்சரில் போட்டுக்கலாம். கூடவே ஒரு கப்பு சர்க்கரை, அப்புறம் கொஞ்சமாக ஒரு கப்பு பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா நம்ம அரைச்சாச்சு. இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் இந்த அரைச்சதை சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுக்கணும். அதுக்கு சிம்மில் வச்சு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 to 10 minutes கிட்ட நல்லா நம்ம இதை சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மேடையை போலே வாழ்க்கையல்ல, நாடகம் ஆனதும் விலகி செல்ல, ஓடையை போலே உறவுமல்ல, பாதைகள் மாறியே பயணம் செல்ல, விண்ணோடுதான் உலாவும் வெள்ளி வண்ண நிலாவும், என்னோடு நீ வந்தால் என்ன வா. இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்லோவாக இதை சிம்மில் வச்சு நீங்கள் ஒரு 10 to 15 minutes கிட்ட நல்லா இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே விட்டுட்டுருக்கணும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பபிள்ஸ் வந்தோடனே ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாத மாதிரி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மேங்கோ பேஸ்ட்டில் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். திருப்பியும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இது மாதிரி நீங்கள் இதை கொஞ்சம் பொறுமையாக தான் இது மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது நல்லா வெந்து வரும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பித்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட் நம்ம இதில் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 2-3 drops லெமன் ஜூஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம எந்த பவுலில் அதை ஊற்ற போகிறோமோ அந்த பவுலில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை மேங்கோ பியூரியை இதில் ஊற்றிடலாம். இப்போ இந்த நம்ம பவுல் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 4 hours கிட்ட கழித்து நம்ம எடுத்துடலாம் வெளியே. இந்த மாதிரி ஒரு பிளேட்டை அது மேலே கவர் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோன்னா உங்களுக்கு மேங்கோ புட்டிங் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி அழகாக உங்களுக்கு மேங்கோ புட்டிங் ரெடியாகி வந்துடும். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல். பாய்.